ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலே ஆண்டவர் இயேசுவின் சிலுவை பாடுகளை தியானிக்கும்படியாய் அவர் நமக்கு கொடுத்த கிருபைக்காக அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தராகிய இயேசுவின் சிலுவையின் பாடுகளில் பல நபர்கள் சம்பந்தப்பட்டிருந்தாலும் ஒரு நபரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த சிலுவை சுமப்பதற்கு முன்பாக ஆமீன் நம்முடைய இரட்சகர் இயேசுப்பட்ட பாடுகள் ஆமீன் வேதத்திலே ஆமீன் தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த 4 புஸ்தகங்களும் அவருடைய சிலுவையின் பாடுகளையும் அவருடைய அன்பையும் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அவரை எவ்வளவு துன்பப்படுத்த முடியுமோ, எவ்வளவு பரியாசம் பண்ண முடியுமோ, எவ்வளவு அவரை நிந்திக்க முடியுமோ எல்லாம் அவருக்கு செய்தார்கள். அவரை அடித்து ஒரு என்ன சொல்றது, அவருடைய சரீரமெல்லாம் ஒழுக நிலம் போல இருக்கிறதுன்னு சொன்னாங்க. அது ஒரு வேத வல்லுநர் சொல்றாரு. அப்படியே ரத்த கோலத்தில் ஒரு சதை பிண்டமா இருந்தார் என் தேவன். ஆமீன். நம் தேவன், நம் இரட்சகர் நமக்காக நம்மேல் வைத்த அன்புக்காக அவர் தன்னை முழுவதுமாய் கிருபாதர பலியாக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஏனப்பா இந்த பாடுகள் நீ சுமந்தீர் என்று கேள்வி கேட்கும் பொழுது ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன், நான் உன்னை நேசிக்கிறேன்னு தான் சொல்வேன். நம்ம இடத்துல எண்ணத்தை கண்டு அவர் நம்மை நேசித்தார் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமானால் ஒன்றுமே இல்லை. ஒண்ணுமில்லாத தகுதி இல்லாத குப்பையில இருந்த பயங்கரமான குழியில் இருந்த நம்மை மீட்பதற்காக, நம்மை அவருடைய சொந்த பிள்ளையாய் மாற்றுவதற்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இத்தனை பாடுகளை ஏற்றுக்கொண்டு அடுத்து அவர் சுமக்க வேண்டியது அந்த சிலுவை. ஒரு பக்கம் பாவ சிலுவை, நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய குற்றங்கள், மீதல் எல்லாவற்றையும் சுமந்து போட்டார். ஒரு பக்கம் அதுக்கு அடையாளமாய் இருக்கிற அந்த மர சிலுவையை சுமக்க வேண்டும். சுமந்து கொண்டு கிட்டத்தட்ட 1 மைல் தூரம் அவர் போக வேண்டும் பொழுதாகும். இந்த நிலைமையில அவர் ஒரு வார்த்தை கூட என்னால சுமக்க முடியல, ரொம்ப பலவீனப்பட்டுட்டேன் சொல்லவே இல்லை. அவருக்கு இருந்த பலவீனம், சோர்வுகள், வலி, வேதனை எல்லாம் வார்த்தையே கிடையாது. ஆனாலும் கர்த்தர் வாய்த்தரவாக ஆட்டை போல சுமக்க முடியாம அந்த சிலுவையை சுமந்து கொண்டு தள்ளாடி போகும்போதுதான் இந்த சம்பவம் நடக்கிறது. இது குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். சிரேனே ஊரில் இருந்து சீமோன் என்ற ஒரு மனுஷன் அந்த பக்கமா வரார். அவரை குறித்து இந்த மூணு சுவிசேஷ புஸ்தகத்தில் நாம் பார்க்க முடிகிறது. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 31, 32 நான் வாசிக்கிறேன். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். போகையில் சிரேனே ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. அடுத்து மார்க்லயே நான் வாசிக்கிறேன். மார்க் 15ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 20வது வசனம், 21வது வசனம். அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள். 21வது வசனம். சிரேனே ஊரானும் அலெக்சந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனும் ஆகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். ஆமென். அல்லேலூயா. அடுத்தது லூக்காலையும் வாசிச்சிடுறேன். லூக்கா 23ஆம் அதிகாரம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சிரேனே இவர் எங்க இருக்குன்னா நார்த் ஆப்பிரிக்காவில் லிபியா என்ற இடத்துல இருக்கிறதா நான் ஹிஸ்டரியில பார்த்தேன். சரி, இவர் எதுக்காக வந்தார் அப்படின்னு கொஞ்சம் பார்க்கும் பொழுது தன்னுடைய குடும்பத்துக்காக பஸ்கா பலி செலுத்துவதற்காக அவர் ஜெருசலேம் வந்திருக்கிறார். அவர் சிரேனே ஊர்ல தான் தங்கியிருக்கிறார். இங்க நடக்கிற ஒரு காரியமும் அவருக்கு தெரியவே தெரியாது. இங்க இயேசு வந்தது, இயேசு சீஷர்கள் இருக்கிறது, யூதர்கள் இப்படி செய்கிறது ஒரு காரியமும் தெரியாது என்றுதான் நான் நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தா அவரும் இந்த கூட்டத்தோட சேர்ந்து ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பார், நான் பரிகாசம் பண்ணியிருப்பார். அவர் என்ன பண்றார், பார்த்து கொண்டே வருகிறார். யாரு இந்த மனுஷன், இவ்வளோ ஒரு அலங்கோலமான ரத்த வெள்ளத்துல இருக்கிறாரே. ஒரு பக்கம் மக்கள் பரியாசம் பண்றாங்க, சிரிக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க. ஒரு பக்கம் ஒரு கூட்டம் அழுது கொண்டு இருக்கிறது, ஒரு கூட்டம் அவர் அடித்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் அவர் பார்த்து கொண்டே போகிறார். அந்த நேரத்துல தான் அந்த ரோம போர் சேவகர்கள் இந்த சிரேனே ஊரானாகிய இந்த சீமோனை பலவந்தம் பண்ணினார்கள். எதுக்காக, அவருடைய சிலுவை சுமந்து கொண்டு அவர் பின்னே போகும்படியாக அவர் பலவந்தம் பண்ணுகிறார்.
பலவந்தம் பண்ணுகிறோம். இந்த நேரத்துல இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நான் ஒரு காரியத்தை கேட்கிறேன். நம்ம வந்து நம்மள யாராவது ஃபோர்ஸ் பண்ணி உங்களை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படி உங்க பேரண்ட்ஸோ, உங்களுடைய உறவுகளோ, உங்க நண்பர்களோ, "நீ வா, நீ வா, 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 வா" அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வைத்திருந்தார்களானால் நீங்க சந்தோஷப்படணும். நீங்க பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு பெரிய ரட்சிப்பின் ஆசீர்வாதத்துக்குள் நீங்க வந்திருக்கிறீங்க. ஒரு பெரிய ஆண்டவரை நீங்க சேவிக்க வந்திருக்கிறீங்க. ஏன்னா, அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். நான் இப்படிலாம் இருந்தேன். இப்போ வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இப்படி இருக்கிறேன். அது ஒரு உங்களுக்கு பாரமா இருக்கலாம். யாரோ பலவந்தம் பண்ணி நீங்க வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு திட்டத்துக்காக தான் உங்கள கொண்டு வந்திருக்கு. இந்த சீமோனுக்கு கூட தெரியல. இந்த சீமோன் வந்து தன்னையும் தன் குடும்பத்தையும் சுத்திகரிக்க வந்தார். ஆனால் தன் குடும்பத்துக்காக ஒரு ஆட்டை பலி கொடுக்க வந்தார். ஆனா இங்க தேவாட்டுக்குட்டி இரத்த கோலத்துல இருக்கிறத பார்க்கிறேன். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இது தற்செயலா நடக்கல, தேவ செயலாய் நடக்கிறது. இவர் பார்க்கிறாரு, இவர் இருதயத்தை ஆண்டவர் சோதிக்கிறாருன்னு தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா வசனம் சொல்லுது பழைய ஏற்பாட்டுல பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன்னு சொல்றார். இந்த இடத்துல சொல்றார், உன்னிடத்தில் நீ அன்பா இருப்பது போல பிறனிடத்திலும் அன்பா இருப்பாயாகன்னு சொல்றார். இதையெல்லாம் அறிந்த மனிதனாக தான் அந்த சீமோன் இருக்கணும். ஏன்னா அவர் ஒரு யூதன். இவன் யூதனா இருக்கிறான். இவன் வந்து நான் சுமக்க வேண்டிய இந்த சிலுவையை சற்று சுமக்கிறானான்னு பாக்குறார். இவர் கேட்கல, போர் சேவகர்கள் தான் இவரை வந்து என்ன பண்றாங்கன்னா பலவந்தம் பண்றாரு. அவர் பலவந்தம் பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் அவருக்கு விருப்பம் இல்லாம அந்த சிலுவையை சுமத்தார். ஆனா இவர் ஆண்டவர் இயேசுவை பார்க்க 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 நான் நினைக்கிறேன் அவர் இருதயம் மாறி இருக்கு. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்பு. நான் ஆண்டவருக்கு பலி செலுத்த தானே வந்தேன். ஆனா நான் இங்க இவருக்கு பின்னாடி சிலுவையை சுமந்து கொண்டு போகிறேனே, இது என்ன இது அப்படின்னு யோசிச்சு கொண்டே போகலாம். ஆனா ஆண்டவர் உணர்த்திருப்பாரு, பலியே இல்லப்பா, நான் இரக்கத்தை விரும்புகிறேன். இதன் மூலம் ஒரு பெரிய திட்டம் உனக்குள்ள நான் செயல்படுத்த போகிறேன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே அந்த சிலுவை சுமக்கும்படியான அந்த கிருபையை அவனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அவன் சற்று யோசிச்சிருப்பான்னு தெரியல. ஆனா இன்னைக்கு நான் யோசிக்கிறேன், இன்னைக்கு அவர் ஆண்டவருடைய சமூகத்துல சந்தோஷமா, ஆண்டவரே அந்த நாளில நீர் எனக்கு ஒரு கிருபையை ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தீர். அந்த சிலுவையில் ஒரு 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 பகுதியில ஒரு சின்ன ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்தீரே, அதற்காக நன்றி. அதன் மூலமாய் உடைய வேதத்தில் என்னை குறித்து எழுதியிருக்கிறீர், என் பிள்ளைகளை குறித்து எழுதியிருக்கிறீரே, இது இந்த மேன்மை யாருக்கு கிடைக்கும் என்று சொல்லி இன்று ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த பரலோகத்தில் அந்த பரதீசியில் அவர் ஆண்டவரை குதித்து கொண்டிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்க கூட யோசிக்கலாம், நல்லாதான் போயிட்டு இருக்கேன் என் வாழ்க்கை, நான் எப்படியோ போயிட்டு இருந்தேன், ஒரு பாதையில போயிட்டு இருந்தேன், ஆனா ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த சிலுவை, ஏன் இந்த பாடுகள்? அதனால ஆண்டவர் சொல்றாரு, காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்கு நான் ஒப்பானதல்லன்னு வேதம் சொல்லு. வேதம் உண்மையானது, சத்தியமானது. நீங்க ஆண்டவருக்காக சில காரியங்களை சகிச்சுக்கிறீங்க, ஆண்டவருக்காக சிலதை இழக்கிறீங்க, ஆண்டவருக்காக சிலதை வந்து நீங்க விட்டு கொடுக்குறீங்க, போறீங்க, செய்றீங்கன்னா நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு சிறந்ததை, மேன்மையானதை, ஒரு மேன்மையான இடத்தை கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிரேனே ஊரானாகிய அந்த சீமோன் விசேஷங்க சுமக்கலங்க, அவங்க கூட சாப்பிட்டவங்க சகோதரர்கள்லாம் சுமக்கல, சாப்பிட்ட ஜனங்க சுமக்கல. எங்கேயோ தூர தேசத்துல இருந்து வந்த அந்த சீமோனுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அவரை குறித்து நாம் பேசுகிறோம். அந்த சிலுவையின் பாரத்துல இயேசுவின் சிலுவையை சுமக்கிற அந்த பாக்கியம் அவருக்கு கிடைச்சு. இன்னைக்கு கூட ஆண்டவர் பாக்குறார், நான் ரொம்ப பாரத்தோட இருதயத்துல இருக்கிறேன், என் பாரத்தை சுமக்கிற, என் பாரத்தை ஷேர் பண்றதுக்கு யாராவது இருக்கிறீங்களான்னு ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நான் பார்க்கிற தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவர்கள் உண்டோ என்று பார்க்கிறேன். நம்ம அந்த லிஸ்ட்ல இருக்கிறோம். ஆண்டவரே உங்க பாரத்தை என்கிட்ட சொல்லுங்கப்பா, நான் செய்யறேன்ப்பா. ஆத்தும பாரம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறோம். என் ஜனங்கள் அழியும் போது யாராவது ஒருத்தர் திறப்புல நின்று செபிக்கிறாங்களா? என் ஜனங்கள் கஷ்டத்துல பஞ்சத்துல இருக்கும்போது ஏதாவது பொருள் உதவி கொடுத்து உதவி செய்கிறார்களா என்று பார்க்கிறார். இன்னைக்கு கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிற நமக்குள்ள கொடுக்கிற குணம் இருக்குதா? ஜெபிக்கிற குணம் இருக்க? முதல்ல நமக்காக நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கிற குணம் இருக்கு. அடுத்தவருடைய பாரத்தை சுமக்கிற அந்த கிருபையை நமக்குள்ள ஆண்டவர் வைத்திருப்பார். ஆனால் நிச்சயமாக நீங்க சுமந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. இந்த சீமோன் கர்த்தருடைய சிலுவை சற்றே சுமந்து கொண்டு போனான். அவன் சுமந்து கொண்டு அவன் முன்னாடி போல தனக்கு முன்னே இயேசு போறத பார்த்து நம்ம என்ன பண்ணோம்னா, நமக்கு முன்னாடி எப்பொழுதுமே பாடு கஷ்டம் என்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் எது வந்தாலும் சரி, நமக்கு முன்பாக எப்போதும் இயேசுவை நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்மோடு தான் அவர் இருக்கிறார்.
அது உணர வேண்டும். யோசேப்பு சிறையில் எவ்வளோ பாடுகள் பிரச்சனைகள் அனுபவித்தார். யோசேப்போட கர்த்தர் சிறைச்சாலையில இருந்தார்னு வேதம் சொல்லு. தாவீதோட கர்த்தர் இருந்தான்னு சொல்லு. தாவீதுக்கு வராத துன்பமா? ஆனா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருப்பேன், அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியே நான் அசைக்கப்படுவதில்லை. ஒரு துன்பமோ, ஒரு பாடோ, ஒரு பிரச்சனையோ, ஒரு இழப்பு அனுமதிக்கப்படுகிறது என்றால் நாம் சற்று பொறுமையா இருந்து நிதானித்து, ஆண்டவரே இதிலே நான் என்ன செய்ய நீர் விரும்புகிறீர் என்பதை ஆண்டவரிடத்துல நாம் தெளிவாய் கேட்டு நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு முன்னே கடந்து போய் அந்த பாதையில நமக்கு காட்டுவார். அதுக்கு முடிவு ஜெயம், முடிவு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்ததாக இவ்விடத்திலிருந்து கற்றுக்கொள்கிற காரியம் என்னவென்றால், இவர் சிலுவையை சுமந்த பின்னரே இவர் போய் பார்த்திருப்பார் ஆண்டவர் எப்படி மரிக்கிறார், என்ன 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 நடக்க போகுது அவருக்கு, இவர் குறித்து என்ன சொல்றாங்க. ஒரு பக்கம் தூஷிக்கிறாங்க, நீ இதற்கு ராஜாவானால் இறங்கிவான்னு சொல்றாங்க, இப்பெல்லாம் பரியாசம் பண்றாங்க. நான் நினைக்கிறேன் முடிவு வரைக்கும் அவர் பேசி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தைகளை முடிவு வரைக்கும் பேசின அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் கேட்டு அவர் என்ன செய்கிறார் என்று பார்த்து, அவருக்கு என்ன நேரிடுகிறது என்று பார்த்துதான் அவர் அந்த இடத்துல இருந்து போயிருப்பார். போன மனிதன் தன் குடும்பத்திலே தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், அலெக்சாந்தருக்கு ரூப்புக்கு சொல்றார், தன் மனைவிடத்துல சொல்லுகிறார், என்ன நான் இப்படி போனேன், நம்ம குடும்பத்துக்காக பலி செலுத்த போனேன், இந்த மாதிரியான காரியங்கள் நடந்தது. தேவகுமாரனா இயேசு அங்க சிலுவையில் தொங்கினார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே சிலுவையில தொங்கினார். இதுதான் மீட்பு. இதை நான் அறிந்து கொண்டேன். மகனே, நீங்க ஆண்டவருக்காக நீங்க எழும்ப வேண்டும், அந்த ஆண்டவரை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று குடும்பத்தாரோடு அவர் ஆலோசித்து இந்த காரியங்களை வெளிப்படுத்தி முழு குடும்பமாய் அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனாலதான் அப்போஸ்தலர்களையும் ரோமர்களையும் அந்த சிறைனை பட்டணத்தார் என்று வருகிறது, ரூப்புடைய பேர் வருகிறது. அப்போஸ்தலர் சிறைனை பட்டணத்தார்லாம் அங்க ஊழியம் செய்தார்கள் என்று இருக்கிறது. அப்பனா இந்த மனுஷன் சுமந்த சிலுவை அநேகரை ஆண்டவருக்குள்ள இழுத்தது, அவன் குடும்பத்தை ஆண்டவருக்குள்ள இழுத்தது. இதனாலதான் மார்க் எழுதுறார். மார்க்கு சுவிசேஷம் ரோமர்களுக்கு எழுதப்பட்டது, புறச்சாதியான ரோமர்களுக்கு எழுதப்பட்டது. அப்ப சொல்றாரு, ரோமர்களே, நான் இப்படி சொல்றேன், ரோமர்களே, இந்த அலெக்சாந்தர் ரூபம் யாரு தெரியுமா? அன்னைக்கு நீங்க சிலுவையில அரைஞ்சீங்களே இயேசு கிறிஸ்து, அவருடைய சிலுவை ஒரு மனுஷன் சுமந்தானே, அந்த மனுஷனுடைய பிள்ளைகள் தான் இந்த 2 பேர். அதனாலதான் இப்படி அட்ரஸ் பண்றாரு, அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனும் சிரேனே ஊரானாகிய சீமோன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்படி இப்படி நம்முடைய இயேசுவை நம்மளை அடிக்கணும். இந்த இந்த தானியேலின் தேவன் அப்படின்னு சொல்றாங்க, ஆபிரகாமின் தேவன் சொல்றாங்க. நம்முடைய தகப்பன் அப்படிதான் நம்முடைய தேவன் என்று அநேகருக்கு நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இன்னைக்கு நீங்க உங்க பிள்ளைகளுக்கு எதை சொல்லி கொடுக்குறீங்க? பா, நம்ம ஏசப்பா என் அப்பா அம்மாக்கு தேவனா இருந்தாருப்பா, எனக்கும் அவர் தான் தேவன், எனக்கும் அவர் தான் தகப்பன், உங்களுக்கும் ஏசுதான் தேவன், ஏசுதான் தெய்வம், நமக்கு எல்லாருக்கும் அவர் தான் ரட்சகர்ப்பா, நீங்க அவரை தான் தேடணும், அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஆலயத்துக்கு போகணும், அவர் நமக்காக பலியானார், அந்த கல்வாரியில் நமக்காக பாடுகள் பட்டார். இதை நீங்க உங்க சந்ததிக்கு சொல்லி தரீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி தரீங்களா? நீங்க பாக்குறவங்க கிட்ட சொல்றீங்களா? உங்களை கொண்டு ஒரு பெரிய திட்டம் ஆண்டவர் வைத்திருக்கு. நம்முடைய சிலுவை குறித்து சிலுவை குறித்ததான உபதேசம் கெட்டு போவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. ஆனா அதை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நமக்கு அது தேவ பலனா இருக்கு. நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு கூட இருக்கிறவங்களை ஏற்றுக்கொள்வாங்க. அது அந்த பலன் அது அவங்களுக்குள்ள கிரிய செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல நம்முடைய சந்ததியை கர்த்தருக்குள்ளாக கொண்டு வரும். அடுத்து அநேகருக்கு அந்த சிலுவை அந்த அன்பை விலக்கி காட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வீணா சிந்தப்படலைங்க. வீணா அவர் நமக்காக சிலுவை சுமக்கல. நம்முடைய எல்லா பாவங்களுக்காக அவர் மரித்தார். இன்றும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சீமோன் சற்றே அந்த சிலுவை சுமந்தார். அந்த சிலுவை சுமந்தது மாத்திரமல்ல, ஒரு கூட்டத்தையும் அவர் ஆதாயப்படுத்தி கொண்டார். இன்னைக்கு அந்த அலெக்சாந்தரும் ரூபம் கூட ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இருப்பார்கள் என்று, பரதீசில் இளைப்பாறிக் கொண்டிருப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த கடைசி காலத்துல இருக்கிறோம். நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவருக்காக நாம் எந்த சிலுவை சுமக்க போகிறோம்? ஒரு கொஞ்சம் பாடு கஷ்டம் வந்தாவே ஆண்டவருக்கு விரோதமா முறுமுறுக்கிறோம். இல்ல ஆண்டவரே, இல்ல, இது ஏதோ நீர் ஒரு நன்மைக்காக தான் நீர் ஆண்டவரே, இதை நீர் எனக்கு அனுமதித்திருக்கிறேன். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னு சொல்லியிருக்கு. நான் உங்க நிமித்தம், ஒருவேளை நீங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், உங்க ஃப்ரெண்ட்ஸால
நீங்க ஒதுக்கப்படலாம். உங்க பெற்றோரால கஷ்டப்படுத்தப்படலாம். உறவுகள் உங்களை ஒதுக்கலாம். ஒரு ஏளனமா பார்க்கலாம். அந்த சிலுவையை நீங்க சகித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் முன்னே கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அவருக்காக நீங்க படுற ஒவ்வொரு பிரயாசத்தையும் அவர் மறந்து விடுகிறதற்கு அநீதி உள்ள தேவனே இல்லைங்க. அநீதி உள்ள தேவனே இல்லைங்க. அநீதி உள்ள தேவனே இல்லை. அநீதி உள்ள தேவனே உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய சொந்த ஜீவனையே கொடுத்தாருன்னா, நீங்க பட்ட அந்த பிரயாசத்தை அவர் அற்பமா எண்ணுவாரா? எண்ண மாட்டார். இந்த சீமோனை குறித்து இன்னைக்கு நம்ம தியானிக்க முடியாத கிருபையை நமக்கு கொடுத்திருக்கார். எவ்வளோ பெரிய அன்பு பாருங்க. வேதம் வேதம் இயேசுவை குறித்து இவ்வளோ காரியங்கள் எழுதியிருக்கும் பொழுது, அநேக பரிசுத்தவான்களை குறித்து எழுதியிருக்கும் பொழுது, இந்த சிறைனை ஓரானாகிய சீமோனை குறித்து எழுதி வைத்திருக்க அவர் மறக்கலைங்க. அவர் நம்மளை மறக்க மாட்டார். நீங்க அவருக்காக படுகிற பிரயாசத்தை அவர் மறக்க மாட்டார். நீங்க செய்யற சின்ன காரியத்தை கூட அவர் மறக்க மாட்டார். ஒருவேளை நீங்க யாருக்கும் தெரியாம எத்தனையோ பேருக்கு உதவி செய்யலாம். அதை அவர் மறக்க மாட்டார். அவர் பார்த்து கொண்டே அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் பார்த்து கொண்டே நீங்க எத்தனையோ பேருக்கு எத்தனையோ மிஷினரிகளை தாங்கலாம், எத்தனையோ பேருக்கு உதவி செய்யலாம். நீங்க சின்ன சின்ன காரியங்கள் கூட ஆண்டவருக்காக செய்யலாம். நீங்க ஆலயத்துல ஒரு சின்ன ஊழியம் செய்யுங்களா, அதை கூட அவர் மறக்கலைங்க. தூசு தட்டினீங்களே, சேர் தொடச்சிங்களே, அதை கூட அவர் மறக்கல. ஆண்டவருக்காக நீங்க செய்யுங்க. ஆண்டவருக்காக பாடுகளை சகித்துக் கொள்ளுங்க. அது உங்களுக்கு மேன்மையா இருக்கும். இந்த சிறைனே ஓரானாகிய சீமோனை போல ஆண்டவருக்காக நாம் எதாகிலும் ஒன்று இந்த சிலுவையின் பாடுகளை எதாகிலும் ஒன்று நாம் செய்யும் பொழுது அவர் சகித்தாரே, சற்றே சுமந்தாரே, நாம் என்ன செய்ய போகிறோம்? இது உணர்வு அடைவோம். இன்று ஆண்டவரே நீர் நான் என்ன செய்ய சித்தமா இருக்குதுன்னு பவுல் கேட்டது போல நாமும் கேட்டு ஆண்டவருக்காக ஒரு சிறிய காரியமானாலும் செய்யும் பொழுது அது கர்த்தர் ஆண்டவர் கனப்படுத்தி நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா.